ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வால். இன்றைக்கி நம்ம வெஸ்டேஜில் ஸ்கின் ஃபார்முலா 9 யூத் எலிக்சர் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம்லாம் சொல்யூஷனாக இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், சுருங்கி விரியும் தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் உள்ளவங்களும், இளம் வயதிலேயே வயதான தோற்றம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் உள்ளவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டில் என்னென்ன மூலக்கூறு பொருட்கள் இருக்குன்னா, ஏடிபி, ஆல்கே, பப்பாயா, சூச்சு ஆசே, கோல்டு பவுடர், விட்டமின் சி இருக்குது. ஸோ ஏடிபி பெஸ்ட் என்னென்னா, ஃபேஸில் அடிப்படையில் போய் செல்களை பூஸ்டப் பண்ணுது. பூஸ்ட் இருந்தால் தான் செல்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுனால சருமம் மென்மையாக பிரகாசமாக இருக்கும். ஸோ அடுத்து அல்கெயின். அல்கெயின் பெனிஃபிட் என்னென்னா, ப்ரௌன் கலர் அல்கெயின் கம்மாக இருக்கும். சுருங்கி விரியும் தன்மை அதிகப்படுத்த கம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அடுத்து பப்பாயா. ஸோ பப்பாயா பெனிஃபிட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முகம் பிரகாசமாக இருக்க பப்பாயா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூன்றுமே சேர்ந்து முகத்தினுடைய 3 லேயரில் போய் செயல்படுறதுனால ஸ்கின்னில் வாட்டர் லாஸ் தடுக்குது. நம்ம செல்களே ஆக்டிவேட்டாக இருக்க முகம் பிரகாசமாக இருக்குது. ஸோ அடுத்து சூச்சு ஆசே. சூச்சு ஆசே அமேசான் காடுகளில் 98 அடி கொண்ட உயரம் மரத்தில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கிது. சூச்சு ஆசே ஆன்டிஆக்சிடென்ட் தன்மையை அதிகப்படுத்துது. ஹீலியம் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து விட்டமின் சி. விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு எப்படி விட்டமின் சி ட்ரிங்க் எப்படி இம்பார்ட்டனோ, அதேமாதிரி செல்லுகளுக்கும் இந்த விட்டமின் சி புத்துணர்ச்சியாக இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. செல்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க, ஒரு பூஸ்டப் பண்ண இந்த விட்டமின் சி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான பொருட்கள் இந்த ப்ராடக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. கோல்டு பவுடர். கோல்டு பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகம் பிரகாசமாக பளபளப்பாக வச்சுருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எகிப்தியர் காலத்திலேயே கோல்டு பவுடர் யூஸ் பண்ணி அழகியின் ரகசியங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு பேரழகி கிளியோபாட்ரா, அவங்க என்னதான் வயதானாலும் இளமையாகவே இருப்பாங்க. முகம் பிரகாசமாகவே இருக்கும். அவங்க கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அவங்க முக்கியமாக யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னென்னா, கோல்டு பவுடர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நைட் டைமில் கோல்டு மாஸ்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ப்ராடக்ட் நம்ம யூத் எலிக்சரில் கோல்டு பவுடர் ஆட் பண்ணதுனால ஸ்கின் எப்போவுமே இளமையாக இருக்கும். ஸ்கின்னில் என்ன டேமேஜ் இருந்தால் உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் டல்னஸ் ஸ்கின் உள்ளவங்களுக்கும் நம்ம கோல்டு பவுடர் இமீடியட்டாக சரி செய்ய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் அண்டு நெக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேவையான அளவு யூத் எலிக்சர் எடுத்துங்க. நம்ம ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு சூட்டபுளாக இருக்கிற டே க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். காலையிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.